என்னென்னா நாங்கள் இப்போ இந்த 2 கப்பலுக்குள்ளே போக போகிறோம். இது போர் கப்பல், தண்ணிக்கு மேலால் ஓடுறது. இது வந்து நீர்மூழ்கி கப்பல், இந்த ஆள் நிற்கிறது. வாங்கோ, நான் உங்களை கொண்டே உள்ளே காட்ட போகிறேன். இது ஆஸ்திரேலியாவில் சிட்னி தலைநகரத்தில் இருக்கிற வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் நேஷனல் மெரைன் மியூசியம். ஐயோ, சிகாகோடு வா, that's amazing. இது சிட்னியில் உள்ள கடற்கரையில் இருக்கிற மீன்கள். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற போர் கப்பல். போர் கப்பல் இவ்வளவு நீளம். வாங்கோ பார்க்கலாம். இது இந்த விமானத்தை, அதாவது கப்பலின் போர் கப்பலின் கரைப்பகுதி. இது உள்பகுதி. இதில் கேப்டனாக்கள் யாரோ இருக்கிறது போலக்கு தெளிவாக எல்லாம் கிடக்கு. அப்படியே பார்த்தோம்னா அப்படியே பார்த்து கொண்டு போக வேண்டியா. இதுக்கு இன்னொரு டெலிஃபோன் கிடக்கு. அப்போ இன்னொரு கேப்டன் இருந்திருக்கிறார். அப்படியே கிச்சன், அப்படியே பார்த்தோம்னா இந்த மீட்டிங் ரூமுகள். இல்லை, கூடுதலாக ஓய்வு எடுக்கிறது. இதுக்கே இருந்து கதை சொல்லிட்டு இருப்பினோம். இதில் பார் இருக்கும். விஸ்கி போடுறாக்கள் போடலாம். இது டெலிஃபோன். மற்றது அந்த காலத்து வீடியோ டெக் வச்சிருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த டெக் இருந்ததோ எனக்கு தெரியலை. இது புது டெக்கை வச்சு கிடக்கு. அந்த காலத்தில் இப்படி இருக்கல வீடியோ டெக். மற்றது இவர் தான் பார் கீப்பர், கேப்டன் பிரபாகரன். இல்லை, கேப்டன் பிரபாகரன் இல்லை, கேப்டன் ரங்கன், கமாண்டர் மோகன், பிரிகேடியர் சிவா, பிரிகேடியர். இவர் தான் காடிஸ்ட். ஓகே, இது கப்பல்ட மேல் பகுதி. ரடார் பார்க்குறது ரடார். இது வந்து 50 கலிபர் ரன் பண்ணுற இது பின்பக்கம் 50 கலிபர். இப்படியே வந்தோம்னா அங்கே பின்பக்கத்துக்கு போகிறோம், வால் பகுதிக்கு. ஆமாம், இது கப்பலின் மேலுக்கு ஏறுறோம். ஏறிக்கொண்டு போனால் இப்படி தான் வரும் மேல் பகுதி. போர் விமானத்தின் மேல் பகுதி. இதில் வந்து நல்ல பெரிய ஒரு பீரங்கி உண்டு. வெயிலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறது. நல்ல வெயில். ஆக்சன் போர்டு ஒன்று நிற்கிறார்கள். இதுக்குள்ள வேலை செய்யணும். இல்ல இல்ல இல்ல, இதுக்கு இது வந்து பெலிட்ல வந்து இருக்கும். இல்ல, பெலிட்ல வர்ற குண்டுகள் இங்க உள்ள உள்ளுக்கால வரும். இப்படி எல்லாம் மேலேந்து வரும் குண்டுகள். இதுதான் குண்டு, பெரிய குண்டு. இது ஒரு போர் கப்பல்.
அதை சொல்றது சரியா இருக்கும். இங்கே இது இப்படி வேறு இதனால எப்படி இந்த பைப்புக்குனால மேலே போகும். ஒரு செயின்லாம் ஓட போகுது இதெல்லாம் என்ன செயினோ இல்ல. நான் இதுல பார்த்தது தூக்கி தான் வைக்கிறாங்க அதுக்கு அது வெளியே அது பெரிய அது டொர்பேடோ இதுல அது டொர்பேடோ பிடிச்சு இது தோட்டாக்க இது குண்டு இல்ல இது தோட்டா தோட்டா இது வந்து இது எத்தனை 200 கலிவராக இருக்கலாம். 200 என்ன சைஸ் இருக்கும் இது கிட்டத்தட்ட 10-12 சென்டிமீட்டர் அப்படி 1200 மில்லிமீட்டர் 1200 இருக்கலாம். இப்படி குண்டு பார்த்ததே இல்லையப்பா. ஆனால் நல்ல இதாயிருக்கு. ஏன்னா ஸ்பீட்ல வேற என்ன கட்டாக்கு என்ன அது கண்ணா இருக்கு சொல்றாரு டக்கு டப்பு 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 இந்த இடவெளியில பாவிச்ச வயரம் வச்சிக்கணும். கொண்டு வரலாம் சாத்தி வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் கெப் இல்லாமல் வச்சுக்கிறாங்க. டேஞ்சர் 2 வீடாக போட்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போக வேண்டியா. அப்படியே வந்தவன்டா மீட்டிங் நடக்கிற இடம் வாசித்து அது இருக்கிறது. எமேஜி என்ன பண்ணா கீழே இந்த மேலே வாரது சாப்பாடு ரூம். இது சாப்பாட்டு ரூம். அவை சாப்பிட்ற ரூம். அப்படியே பார்த்தோம்டா இங்கே கப்பல் இந்த வரைபடம் கப்பல் எது வேடி டெட்டினேட்டர் சைஸே ஒரு தோட்டாண்டதுக்கு விட 4-5 மடங்கு பெருசா கிடக்கு ஒரு டெட்டினேட்டர் ஒரு டெட்டினேட்டர் வந்து பெரிய பெரிய டெட்டினேட்டர் சாதாரண எங்கட தோட்டாக்க எவ்வளவுங்க பெரிய சின்னது உண்டு அதுக்கு சின்ன பென்சில் கூர் மாதிரி இதுதான் ஒரு சாதாரண குண்டு. அதாவது துவக்க இருக்கிற ரவை மாதிரி இது பின்னாம் பெரிய ரவை. இது கிட்டத்தட்ட இது பாருங்க இதில் உப்புமா கிண்டையில் அது நீங்கள் பாருங்க இதில் பார்த்துட்டீங்க அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க. இது முன்னுக்கு அது உலக்க அது உலக்க இது உரல். ஓகே ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு போர் கப்பலுக்குள்ளே வந்திருக்கிறோம். இது ஒரு போர் கப்பல். இது வெளிப்பகுதி, மேற்பகுதி, வெளிப்பகுதி. தோழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சிட்னியில் தான் இருக்குது பாருங்கள். சிட்னியில் தான் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த சிட்னி இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே இது வர்றது வாங்க. அதுக்கு மேலே போகும். அதால வெளியில மேலே போகணும். நல்ல இடம். இதுന്റെ பேர் என்ன சொல்லுங்க? இந்த கப்பல்ல என்ன பேர்? படம் எடுப்போம் டக்கண்டு. என்ன பேர்? கப்பல்ல படത്തിന്റെ பேர் 68 men. Would take 3 minutes per person to escape. So okay, that so was the not crew, very quick. Okay, so the crew approximately 68. That in was this the complement subject. of crew is 68. Okay. In case of emergency, they would be wearing those orange jumpsuits behind you. Okay. They would attach their breathing apparatus to these valves, one of them for each person. That would give them about 8 minutes of oxygen. Okay. So everything happens in 3 minutes or 4 minutes? Per person, yes. So for 68 men, that would take more than 3 hours. Yeah. And you could only do it if the submarine was lying flat on the bottom of the ocean down to a depth of about 180 feet. Below that was not possible. If it was freely floating, it was not possible. So it was quite limited in terms of 800 meters. 180 feet. 180 feet? 60 meters. 60 meters, yeah. That was the safe operating depth as well, 180 feet. You will see that number in the control room as well. Now this submarine was, as I said, operational until 1999. Everything classified was taken out. It's still pretty much the way it looked at the time. There is a sister submarine from the same class in Fremantle, in Perth, but it's onshore and they've stripped out everything. Plus you pay $50 for it, so I think this is much better price. Anyway, so this was a diesel-electric submarine. That meant that they had lots of batteries, the equivalent of 92,000 car batteries. They would be charged by two diesel engines. They're called Bonnie and Clyde, and we'll walk through them later on after the control room. You could only run diesel engines close to the surface because you need air to run a diesel engine. And at one point there was an accident and they actually started it too early and one guy died of asphyxiation.
But yeah, so those 93,000 car batteries equivalent of electricity could be used to stay below the surface for up to 72 hours. Yeah, the whole emissions would be like 3 months. Any questions? We know nothing about Would you like to hear something? very, very tight, I'll see. Yeah, so have a look around, take some photos, and then go take control. looking for the army or the navy. No. No. We are just Very impressive. not anything. We have all of our regular jobs during the Yeah. week, whenever, and then we volunteer here. whenever Okay. we have time. Just like your everything is very nice cat, is it? We just came from Europe 2 days ago, so we are just traveling. இதுதான் நிலத்தின் கீழே ஓடும் கப்பல், அதாவது கடலுக்கு அடியால் ஓடும் கப்பல். தண்ணிக்கு மேலால் போகிற கப்பலும் இருக்குது, தண்ணிக்கு கீழால் போகிற கப்பலும் இருக்குது. இது தண்ணிக்கு கீழால் போகிற போர் கப்பல். இதுதான் அந்த படம். Commander's the world. நான் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் வீடியோ. ஓகே, இது என்ன அதுக்கு எனக்கு பார்ப்போம். ஆக்கள் படுக்கிறது. ஓகே, வாரம் மாடி ஓகே. இதுக்கு தான் ஆக்கள் வந்து படுக்கிறது. படுத்து இது ஆக்சிஜன் சிலிண்டர்கள், இந்த இது மற்றது பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுற இடம். 93,000 கார் பேட்டரி. 93,000 கார்பைட். இந்த இடத்த பாருங்க, அதில் போகிறத 93,000 கார்பைட் பெரிய பேட்டரி. அது சார்ஜில் இல்லை வீடியோ கேமரா. இதில் ரூமுகள். கஷ்டப்பட்டு தான் படுத்திருப்பாங்க. இதுக்குள்ள எல்லாம் படுக்கிறா யோசிச்சு பாருங்க. எல்லாம் படுக்கிறது. ஆக்கள் கிணவேர் தானே படுக்கிறது கொள்வது. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். Looks like a fine kitchen to cook for. Yeah. Maybe imagine having to cook for an entire Oh. crew in there. Now the kitchen, இந்த சமையலறை. How many did they say there were? 68 on here. Imagine cooking for 68 people like that. கிச்சனை பாருங்கள். கிச்சன் இதுதான் அவன் கிச்சன். மரக்கறி முட்டை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் உங்களை வீடியோ மூலமாகவே தாரேன். There was also the escape area in case of emergency. There were 60 to escape through here. From here. There were So 60 this is the original. This is the escape hatch over here. Escape. Not the way to enter. The way to enter is through the center. நாங்கள் கப்பலை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறோம்.